அண்ணா அது வராருண்ணே. டேய் வாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னடா வீரசேனா, ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன் கேள்விப்பட்டேன். என்ன பெரிய அம்பானி ஆகலாம்னு நினைப்பா? அதை கேட்க நீ யாரு? நான் பிசினஸ் பண்றேன் இல்ல பிச்சை எடுக்கிறேன்? கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. டேய், உனக்கு எவ்வளோ ஏற்ற இருந்தா என்னையும் அப்பாவையும் எதிர்த்துக்கிட்டு பரம்பரை எதிரி அந்த சிவஞானம் பையன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருப்பேன். இதை பாரு, யாரு கூட சேர்றேன் போறோம் வரேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெத்த புள்ளைய தெருநாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு கார்பரேஷன் வண்டியில போட்டவங்க மாதிரி போட்டவங்க தானே நீ எல்லாம். ஒரு அண்ணனா தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. எந்த ஊர்ல அப்பனும் அண்ணனும் இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லு? நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புனதோட உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்ன கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டவங்க தானே. எனக்கு வர்ற கோவத்துக்கு வேற ஏதாவது பேசிடுவேன். கூட பிறந்துட்டேன்னு விட்டு வைக்கிறேன். என்னடா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? என்னடா வீட்டை விட்டு துரத்திட்டா சிவஞானம் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிடுவியா? அவரு தான் என் உயிரை காப்பாத்தினவரு. முட்டாள் மாதிரி சாக போன என்ன ஒரு ஆளாக்கி உங்க முன்னாடி என்ன பேச வச்சிருக்காரு. இத பார், அவரு மனுஷன். நீங்கெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல. போ. ஆனா அம்மா, நீங்க ஏன் இப்படி காமெடி பண்றீங்களோ எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. நீ இப்ப எதடி காமெடி சீன் சொல்லிட்டு இருக்க? பின்ன அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இந்த ராமாயணத்துல எல்லாம் வர மாதிரி வனவாசம் போறேன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே வாடகைக்கு, இதுதான் சொல்றேன். ஏமா இப்படி சென்சிபிளா யோசிக்காம சென்டிமெண்டலா யோசிக்கிறீங்க? இந்த பார் பானு, அந்த வீட்டை உனக்குன்னு எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நாங்க அங்க இருக்க முடியும்? ஆமா, அது பெரிய பானு பேலஸ், இங்க யாரும் தங்க கூடாதுன்னு நான் போர்டு எழுதி வச்சிருக்கேனா இல்ல ஆர்டர் போட்டுட்டேனா? நீ சொல்றதுக்காக இல்லம்மா, உனக்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அங்க இருந்தோம்னா உங்க அப்பா சொல்ற மாதிரி ஏதோ பேருக்கா கண் தொடப்பு பண்ண மாதிரி இருக்கு சொல்லுவாங்கல்ல. மா எது எப்படியோம்மா, நீங்க நம்ம வீட்டை எழுதி கொடுத்தத அந்த வீட்டுல யாரும் காதுல கூட வாங்கிக்கல. நானும் எவ்வளவோ சீனை போட்டு பார்த்தேன், எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க, எனக்கு சொத்து இருக்குன்னு. யாரும் கண்டுக்கவே இல்லம்மா. அசட்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த வீட்டுல அசைக்க முடியாத இடத்துல அந்த மீனாட்சி உட்கார்ந்துருக்கா. கைராசி குடும்பம் தியேட்டர்ஸ்ல அந்த மீனாட்சி படம் தாமா ஓடுது. நான் சொன்னதை யாரும் மதிக்க கூட இல்ல. சரியான வேஸ்ட் குடும்பம் அது. அவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நாங்க கொடுக்கலம்மா. நாங்க எங்க கடமையை செஞ்சோம். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நீ வேணா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கோ. ஆமாமா, இப்ப இருக்கிற டென்ஷன்ல அது ஒண்ணுதான் குறைச்சல். அந்த வீட்டுக்கு ஆளை தேடி புடிச்சு அட்வான்ஸ வாங்கி மெயின்டைன் பண்ணி வாடகை வாங்கி, ஐயோ டென்ஷனோ டென்ஷன். எல்லாத்துக்கும் அலுப்பட்டா எப்படி பானு? மா போமா, சும்மா வேற வேலை இல்ல. வாமா பானு. அப்பா அம்மா கிட்ட ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்க போல இருக்கு. அப்பா பர்சனலாலாம் இல்லப்பா, சும்மாதான் எல்லா பொண்ணுங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் how are you? ஓகே. ஆபீஸ்ல இருந்தா? ஆமாமா. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, you look tired. What? ஆமாமா, வேலைக்கு போனா ஒரே டென்ஷனா தானே இருக்கும். ஆமா, நீ கூட வேலைக்கு போறேன்னு சொன்னீல்ல? அப்ப சொன்னேன், இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஆச்சே ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 டேஸ் ஆயிடுச்சு. என்ன டைப்பான ஜாப் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஐடி ஃபர்ம்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னு. உன் டைமிங்லாம் என்னம்மா? ரெகுலர் டைமிங் தான்ப்பா, சில நேரத்துல ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ரெகுலர் டைம்னா மார்னிங் 9 o'clock போயிட்டு ஈவினிங் 5:30 வந்துருவியா? ஆமாப்பா, 9 to 5 ஜாப் தான். நான் ஒன்றும் 24/7 ஒர்க் பண்ணல. சரி, காஞ்சிபுரத்துல சென்னைக்கு போறதுனால அதனால ரொம்ப சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருக்கோ? ஏன் இப்ப என்ன அதுக்கு? ஏமா கோவப்படுற? நான் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். நைட் ஷிஃப்ட் வேலை கூட இருக்குல்ல? ஆமாப்பா, நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தா அங்கேயே தங்கிக்கலாம். கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ நைட் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10-11 மணி ஆயிடுமா? சோ நான் நைட் லேட்டா வரேன், காலையில சீக்கிரமா போயிடுறேன், சில நாள் அங்கேயே தங்கிடுறேன்னு உங்களுக்கு யாரோ நியூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தானா பேசுற மாதிரி தெரியலையாப்பா? இல்ல பானு, இப்படி ஒரு அன் டைம்ல வீட்டுக்கு போறது ஒரு ஃபேமிலிகளுக்கு சரியா வருமான்னு கேக்குறேன். ஏன் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இருக்காதா? இல்ல அனாதைகள் தான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ரூல்ஸ் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? நான் அதுக்கு சொல்லலாமா, ஒரு நல்ல ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு தினமும் நீ நைட் லேட்டா போனா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அப்பா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் என்னப்பா பார்ட்டி ரைட் கிளப்னு ஊரை சுத்திட்டா வரேன்? வேலைக்கு தானே போயிட்டு வரேன், அது கூட புரியாதா உங்களுக்கு? அப்படி புரியாத அந்த குடும்பம் தான் நீங்க சொல்ற சோ கால்ட் நல்ல குடும்பமா? நான் சொல்றது நீ சரியா புரிஞ்சுக்கல பானு. உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீயும் உன் புருஷன் இந்த நேரத்துல உன்ன சந்தோஷமா இருக்கணும். நல்லா பேசி பழகி ஒருத்தர் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக அந்த வீட்ல உட்காந்துட்டு 24 மணி நேரமும் அவர் முகத்தையே பாத்துக்கிட்டு, அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் செவத்தை பாத்துக்கிட்டு, அவர் வர வரைக்கும் வாசலையே பாத்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்ல பானு, ரொம்ப லேட் நைட் தனியா வந்தா உனக்கு இது சேஃப்டி கிடையாது. அத பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நான் சென்னையிலேயே தங்கிடுவேன். அதான் ஆஷிகா வீடு இருக்குல்ல. திரும்ப நீ தப்பு பண்ற பானு. முதல்ல வீட்டு விட்டு வெளியே போய் லேட்டா வரது தப்பு. இதுல சென்னையில தங்கினா சரியா வருமா? இப்ப என்ன, நான் புருஷன் சொல்றது கேட்டுக்கிட்டு அவர் கூட இருக்கணும் அதானே? அவரும் சென்னை வர மாட்டாரு. அப்படியே அதே வீட்ல இருந்தாலும் அண்ணன் கிட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்க மாட்டாரு. நானும் வேலைக்கு போக கூடாது, அவர் சம்பாதிக்கிற பணத்துல செலவும் பண்ண கூடாது. வேற என்னதான் பண்றது நீங்க சொல்லுங்க. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நீங்க ஒரு சார்ட் போட்டு கொடுங்க. புருஷன் வீட்டில் என்ன செய்யலாம், என்ன பேசலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பேசக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு கொடுங்க. அதுபடி நான் நடந்துக்கிறேன், ஓகேவா? ஆனா நீங்களாம் பேங்க்ல வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்னதான் படிச்சிருந்தாலும் பெரிய வேலையில இருந்தாலும் பொண்ணுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற மேல் ஷாவரிசம் மட்டும் போகவே மாட்டேங்குதுல்ல. நான் வேஸ்ட் பா உங்ககிட்ட பேசுறதே. நான் ஏதோ ரிலாக்ஸா இருக்கலாம் தான் வந்தேன், ஆனா தலைவலி வந்ததுதான் மிச்சம். I'm going out of this. அம்மா, பேசாம இரு, நான் போறேன். எங்க போனாலும் நிம்மதியே இல்ல. ஏங்க அவகிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? மரகதம் இங்க வாயேன். என்னக்கா? அங்க பாரு. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வந்து உட்காருவாங்க. வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, இப்பதான் சாப்பிட்டு வரோம். வீட்ல சரவணன் தம்பிக்கு கல்யாணம், அப்படியா? அதான் பத்திரிக்கை வச்சுட்டு முறையா கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என்ன பாத்துட்டு இருக்க? போய் காப்பி எடுத்துட்டு வா. வரேன். கண்ணு நல்லா இருக்கீங்களா? ம், பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் தாயி, என் மகனும் மருமவளும் உங்க கூட தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்காங்களா கண்ணு? நான் கேட்டதா சொல்லுங்க. நல்லா இருக்காங்க. என்னடா யார் வந்திருக்கா? கவனிப்பெல்லாம் பலமா இருக்க. வணக்கம். என்னப்பா ரொம்ப அதிசயமா இருக்கு.
என் வீட்டு படி ஏறி வந்திருக்க, அதுவும் உன் பொண்டாட்டியோட. தம்பி சரவணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சங்க பிரச்சனை, பழைய பகை எல்லாமே இருந்தாலும் இப்போ சந்தர்ப்ப சூழல் நம்மள உறவுக்காரங்களா ஆக்கியிருக்கு. அதான் கல்யாணத்துக்கு முறையை அழைக்க வந்திருக்கோம். குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். நீ உறவா? யாருக்குடா உறவு? நமக்குள்ள என்னைக்குமே பகதாண்டா. என்ன நெஞ்செழுத்தா இருந்தா நான் பெத்த பிள்ளைய எனக்கு எதிராக திருப்பி விட்டு ஊருக்குள்ள என்ன அவமானப்படுத்தணும்னே திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு நீங்க நல்லவ மாதிரி இங்க வந்திருக்க. உறவை பத்தி பேசுறானா? இங்க பாருங்க, அவங்க உயிர் போற நிலைமையில இருந்தப்போ அவங்களுக்கு உதவி பண்ணி காப்பாத்தணும். மற்றபடி அவங்கள உங்களுக்கு எதிராக நடக்க சொல்லி நான் எதுவும் சொல்லல. அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை. நீ என்னடா நடக்கணும்? வீரமணி பிள்ளைக்கு சிவஞானம் அடைக்கலம் கொடுத்தான்னு கேவலமா பேச வச்சுட்டியே. சோத்துல உப்ப போட்டுதானே திங்க நீ? ஏண்டா இந்த வீட்டு பொண்ணு அங்கதானடா உன் தம்பியா கிளம்பிட்டு அங்கதானடா இருக்கா. நாங்க என்ன அவளோட சேர்ந்துட்டு உன் தம்பி இங்க கூட்டு வந்துட்டோமா என்ன? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போன அன்னைக்கு உன் தம்பியை பிரிச்சு இங்க கூப்பிட்டு வந்து வச்சிருந்தா என் தம்பி உனக்கு கூட்டாளியா இருக்கிற கதையெல்லாம் இப்ப நடந்திருக்காது. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்க தம்பிய வலுக்கட்டாயமா எங்க பக்கம் சேருங்கன்னு சொல்லுங்க. அவங்க கஷ்ட காலத்துல இருந்தப்போ நாங்க உதவி பண்ணோம், அவ்வளவுதான். இப்ப கூட உங்க தம்பியை நீங்க உங்க வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். நிறுத்துடா. யார எங்க வைக்கணும், எப்படி பார்க்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியா நீ? வந்துட்டான் பாரு, பத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டாரு. நிறைய இவ மாதிரி கொடுக்க வந்துட்டாரு. ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டா கல்யாணத்தை பெருசா நடத்திடலாம் நினைக்கிறியா? எப்படி நடக்குதுன்னு பாத்துருவோம்டா. இரு பாத்துருவோம். ஏனுங்க, வீட்டு படியேறி கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஐயோ ஓட்டானா அக்கா எடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். நான் கேட்டேனாடி மரியாதை பண்ணுங்கன்னு. இல்ல தட்டில வெத்தலை வாங்க வச்சு என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னானா? ஏன் பொண்ணு அங்க இருக்கிறத எனக்கு பிடிக்கல. இப்ப இந்த தருதல பயில அங்க போயிட்டான். அதை வீட்டுல கல்யாணம் நடந்தா கருமாதி நடந்தா எனக்கு. மரியாதை இடத்த காலி பண்றான். ஓட வெளிய ஓ சொல்றா. விட்டான் வரவான். பா விடுங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. அந்த கல்யாண வீடே அல்லோலப்பட போகுதுப்பா. சிவஞான மாலை வாங்கிட்டு வந்து யாருக்கு போடுறான்னு நான் பார்க்குறேன்ப்பா. அந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குப்பா, அதை தீக்காம விட மாட்டேன். சடகோபன், உன் புள்ள சடகோபன். பானு, ஆபீஸ் போலையா? இங்க வந்திருக்க? இல்லம்மா, இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட், மத்தியானம் போகணும். சரி, உன்னை பார்க்கணும் போல இருந்தது. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஜூஸ் போட்டு தரவா? அப்புறமா ஆபீஸ் கிளம்பும்போது குடிச்சிட்டு கிளம்புறேன். ஓகேவா? சரி, அந்த மேட்டரை பத்தி உங்க வீட்ல என்ன பேசிக்கிறாங்க? உமா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாமா மாட்டாங்களாமா? நீ ஏமா இன்னும் அந்த விஷயத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை பேசி பார்த்துட்டேன். அவங்க யாரும் காது கொடுத்து கூட இதை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவெல்லாம் ஒரு பொண்ணு, ஒரு ஆள்னு அவதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும் நீ அடம் பிடிக்கிற பாத்தியா? அதான் என்னால தாங்க முடியல.
எங்க அண்ணனுக்கு என்னம்மா குறைச்சல், என்ன பிரச்சனை? ஏன் அவதான் வேணும்னு இப்படி அடம் பிடிக்கிற? ஏன் அந்த வீட்ல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் சாகுறது பத்தாதா? அதுக்கு தாண்டி அவளை மட்டும் இங்க கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நான் ஆட்டுற ஆட்ல நீ அந்த வீட்ல மகாராணி மாதிரி வாழணும், புரிஞ்சுக்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருதோ இல்ல நம்ம அண்ணன் அந்த வீட்டுக்கு போக போறானோ, போயும் அந்த மூஞ்ச போய் நீ செலக்ட் பண்ணி. ஐயோ, அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மா, அந்த நசுங்கி போன அட்டைக்கு காம்படிஷன் வேற ஏகப்பட்டது. அந்த வைஜெயந்தி எங்க அண்ணனுக்கு தான் அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஒரே சண்டை போட்டு இம்சை பண்றா. மா, அதுக்கு ஏற்கனவே மனசுல ஆசைன்னு நினைப்பு. இதுல இப்படி கான்டெஸ்ட் எல்லாம் நடத்தி பொண்ணு கேட்டா அது அப்படியே தன்னை கத்ரீனா அப்புறம் கரீனா ரேஞ்சுக்கு பாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண போதுமா? நீ வேற. இந்த பாரு பானு, நான் ஓப்பனா விஷயத்த சொல்றேன். உங்க அண்ணனோட போக்கு சுத்தமா சரியில்லை. சரியான ஊதாரியா இருக்கான், ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கான், எக்கச்சக்க செலவு பண்றான். எங்க போனாலும் பேரு ரிப்பேர் ஆகி கிடக்குடி. அவனை நம்பி யாரடி பொண்ணு கொடுப்பா? நானும் ஏதாவது காரணத்தை காட்டி அந்த உமாவை அவன் தள்ள கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். நீ எனக்கு சுத்தமா ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. மா, இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் நான் பேசி பார்த்துட்டேன். அந்த உமா பிசாசுக்கு ஐஸ் வச்சு பார்த்துட்டேன். தோ அந்த வீட்ல இருக்காங்களே கைராசி ஹெட் டீம், சிவஞானம் சார், மீனாட்சி மேடம், அவங்க கிட்டயும் பேசிட்டேன். ஆஹா, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. என் புருஷன் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், தோ இந்த செவத்துங்க கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு மேல எப்படி பிளான் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. என்ன விட்டுடுமா. என்னடி, என்ன விஷயத்தை பத்தி நீ உன் பொண்ணு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, ராக்கெட் விட்டுருக்கோல விண்வெளியில, அத பத்தி அணு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட ஏங்க நீங்க வேற, நம்ம பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்றதுதான் நானும் இவளும் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன, எந்த கவலையும் கிடையாது. ஆபீஸ் போக வேண்டியது, திரும்ப வர வேண்டியது, நைட் என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, காலையில என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு நிறுத்திக்க வேண்டியது. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க அப்படியா? பிள்ளைங்களை பத்தி 1000 கவலை அவங்களுக்கு. அவனுக்கு படிக்கிற கவலையில ஆரம்பிச்சுது, அப்புறம் வேலைக்கு போலாங்கிற கவலை, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுமேங்கிற கவலை. நம்ம பையன் சரியில்லை, யாரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அதுக்காக அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? ஆமா, நீங்க தான் தேடி போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறீங்களா? ஏன்பா, அந்த பொண்ணை நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம அண்ணனோட தகுதியும் நம்ம ஃபேமிலியோட கிரேடும் குறைஞ்சிடும். அதனால அதை பத்தி பேசுறது ஸ்டாப் பண்ணுமான்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பானு, உன் அண்ணன் லட்சணம் தெரிஞ்சுதான் நீ பேசுறிய? அந்த வீட்டுல பொண்ணு எடுத்து அந்த வீட்டோட அமைதியை கெடுக்க போறியா? ஆமா, அந்த அப்படியே ரொம்ப அமைதியான குடும்பம். நீங்க தான்ப்பா மெச்சுக்கணும். அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு, அதுவும் அந்த பொண்ணு எடுக்கிறதுக்கு நீங்க அண்ணனை கணத்துல தள்ளி விட்டுறலாம். ஹலோ. ஹலோ சார், நான் ஆறுமுகம் பேசுறேன் சார். சொல்லுங்க ஆறுமுகம், என்ன விஷயம்? சார் அது வந்து ஏன்பா, பேங்க்ல ஏதாவது பிரச்சனையா? இப்போதானே நான் கிளம்பி வந்தேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல சார், பேங்க்ல எல்லாம் எதுவும் இல்லை சார். கேஷியர் கிளம்பிட்டாரா? டிராயர் கீழே பூட்டி தானே இருக்கு. செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையாப்பா? அது வந்து வேற விஷயம் சார். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல சார். என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல சார், உங்க பையன் இளங்கோ தம்பி இருக்கார்ல, என்ன விஷயம்? என்னாச்சு அவனுக்கு? இல்ல சார், அவசரமா வேணும்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாரு. பணம் வாங்கி கூட ரொம்ப நாள் ஆச்சு சார். பணம் வாங்கியிருந்தானா? சார், ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி பணம் கேட்டாரு. அதான் கொஞ்சம் பணம் பரட்டி கொடுத்தேன் சார். நானும் தம்பிக்கு ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன் சார், எடுக்கல சார். அதான் உங்ககிட்ட விவரம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் சார். உங்கள்கிட்ட கடன் வாங்கினா? சார், நான் சொன்னேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ அவசர தேவைன்னு கேட்டாரு, அதான் நானும் கொடுத்துட்டேன் சார். எனக்கும் கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அதான் பணத்தை எப்படி கேட்கறதுன்னு. சரி, இதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸ் இருந்து என்ன பாரு, நான் உனக்கு கொடுத்துட்றேன். சரி, ஓகே சார். ஓகே, வச்சிடுறேன் சார். சாரி சார், என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஓகே, வச்சிடுறேன். என்னங்க, என்னாச்சு? யார் போன்ல? உன் அருவம் பிள்ளைய பத்தி பேசிட்டு இருந்தியே, இப்போ அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிட்டு இருக்கு.
என் ஆபீஸ்ல நான் 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் யாருக்கிட்டயுமே காசு போய் கேட்டதே கிடையாது. ஒருத்தர்கிட்ட கூட கை நீட்டி பணம் வாங்கினதே கிடையாது. என் மானத்தை வாங்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க உன் புத்திரன். அப்பா இவனை பெத்ததுக்கு வீட்டுல 2 தெள்ள முடைய வச்சிருந்தா கூட இரடி கிடைச்சிருக்கும். அப்பா அப்பா ஏன்பா ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? என்ன விஷயம்ப்பா? கொஞ்சம் கூலா இருங்க. தண்ணி குடிக்கிறீங்களாப்பா? கொஞ்சம். அப்பா இப்படி எல்லாம் கத்துனா பிபி ரைஸ் ஆயிட போகுதுப்பா. பாத்து. அவனை பெத்ததுக்கு டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும்? ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் வந்துரும். பிளட் பிரஷர், சுகர், பிபி எல்லா வியாதியும் வந்துரும். ஐயோ இவன் ஒருத்தன் போதும். நான் செத்து போறதுக்கு இவன் ஒருத்தன் போதும். ஐயோ அப்பா ப்ளீஸ் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? என் ஆபீஸ்ல லாஸ்ட் கேடர் இருக்கிற ஒரு ஆளு ஆபீஸ் பாக்கி கீழே இன்னும் சொல்ல போனா அவன் எனக்கு போட்டோ போட்டு உங்க புள்ள கடன் வாங்கிருக்க சொல்றாங்க. இந்த அசிங்களுக்கு தேவையா? ஊருக்குள்ள லோன் ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் மந்திரில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு நான் லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் புள்ள என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற பாய்கிட்ட போய் கடன் வாங்கி தொலைச்சிருக்கான். ஊரெல்லாம் என் பேர் நாருது. பேங்க்ல எவ்வளவு மரியாதை தெரியுமா எனக்கு? சேதுராமன் சார் சொன்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்போ என் மூஞ்சில காரி துப்புறதுக்கு உன் பையன் பண்ணிருக்கான். அப்பா அப்பா ப்ளீஸ் சரிங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கல. உருப்பட மாட்டாடி. திருதாஜி ஜென்மம். இவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டான். ஐயோ இவங்களை எவன்டே போட்டு தருவான்? 60 வயசுல ச்சே, அடுத்த ஜென்மத்துக்கு உன் பையனுக்கு பொண்ணு கிடைக்காது. அப்பா அப்பா ஏங்க இப்படி எல்லாம் Please, பேசுறீங்க? tension ஆகாதீங்கப்பா. இதுக்கு தாங்க நான் சொல்றேன். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டோன்னு வச்சுக்காங்க, அவங்க சரியாயிடுவாங்க. அம்மா அதுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை படையாக்க சொல்றியா? எங்க இருக்க நீ பெத்த முத்து? என்னமோ உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க இருக்கா? ரூம்ல இருக்காங்க. எந்த ரூம்ல? மேல. அப்பா 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 ப்ளீஸ் அப்பா 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 ப்ளீஸ் ஏங்க, ஏய், இருங்க. ஐயோ எழுதுடா. அப்பா என்னங்க எழுதுடா. என்னப்பா வாடாங்க. கூலா இருங்க. என்னப்பா என்ன விஷயம்ப்பா? என்ன விஷயமா? உன்னை எல்லாம் கொண்டு போடுறேன்டா. என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், என் ஆபீஸ் பாக்கிட்டு போய் கடன் வாங்கினியாடா? ஆமா வாங்கினேப்பா. என்னப்பா? ஏய், சூடு சொன்ன எல்லாம் பேசலாம் பாரு. சோறு திங்கிற என்ன திங்கிற நீ? ஐயோ அப்பா அப்பா எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பதிலுக்கெல்லாம் பேச தெரியும். டேய், யாரை கேட்டு என் ஆபீஸ் பாக்கிட்டு போய் பணம் வாங்கின? நான் யாரா கேட்கணும்? என்கிட்ட பணம் இல்ல, அவன்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். எவ்வளவு திமிரா பேசுற பாரு. ரஸ்கல். ஐயோ பா எனக்கு காசு தேவைப்படுச்சு, அதனால தான் நான் கடை வாங்கினேன். உனக்கு தேவைப்படும்டா. உனக்கு காஞ்சிபுரம் முழுக்க கடை வாங்குற அளவுக்கு தேவைப்படும்டா. சொல்றா, சொல்லு. ஏன் எனக்கு தேவைன்னா நீங்க தந்துருவீங்களா? நீங்க செலவுக்கு 5-10 தரீங்க, அதை வச்செல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எனக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுதுப்பா. லோன் எடுத்து கொடுங்கன்னு உங்கள்கிட்ட 1000 தடவை கேட்டேன்ல, தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஊருக்கே லோன் எடுத்து தரீங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதானே? தேடி தேடி போய் லோன் கொடுங்க. ஒரு நாளைக்கு உங்க பேங்கை கொள்ளடிக்க போறேன் பாருங்க. ஏய்,